வயநாடு மக்களுக்கு பிரியங்கா காந்தி தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தனது சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் வயநாடு மக்களின் குரலாக ஒலிப்பேன் என்றும் தனது ட்விட்டர் பதிவு வாயிலாக மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். பிரியங்கா காந்தி தனது முதல் தேர்தலிலேயே மிக அறுதி பெரும்பான்மையான அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கான வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் காவ்யா இணைப்பில். காவ்யா, பிரியங்கா காந்தியினுடைய பதிவுகளுடைய விவரம் என்ன? வணக்கம் கோபால். வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே பிரியங்கா காந்தி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வைத்து வரும் நிலையில் தொடர்ந்து அவர் வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு, உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 2 தொகுதிகளிலும் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். இதையடுத்து வயநாட்டின் எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்ததை அடுத்து காலியான வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கு கடந்த 13ஆம் தேதி இடைத்தேர்தல் என்பது நடைபெற்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி, பாஜக வேட்பாளராக நவ்யா ஹரிதாஸ், இடதுசாரி கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக சத்யன் மொஹேரி உள்ளிட்டோர் களமிறங்கினர். தொடர்ந்து இந்த நிலையில் பிரியங்கா காந்தியின் முதல் தேர்தல் என்பது இது என்ற நிலையில் நாடு முழுவதும் வயநாடு தேர்தலானது உற்றுநோக்கும் வகையில் அமைந்திருந்தது. அந்த வகையில் வயநாடு தொகுதியில் அவர் 6,22,338 வாக்குகள் பெற்று தொடர்ந்து அவர் முன்னிலை வைத்து வருகிறார். அதோடு 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் அவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வரும் நிலையில் வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் அவரது வெற்றியானது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த நிலையில் இவருக்கு அடுத்தபடியாக சிபிஎம் வேட்பாளரும் 3வது இடத்தில் நவ்யா ஹரிதாஸும் இருக்கின்றனர். தொடர்ந்து நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் அவருக்கு பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்து பிரியங்கா காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில், உங்களை பிரதிநிதித்துவப்படுத்த நீங்கள் தேர்ந்தெடுத்த நான் உங்கள் நம்பிக்கையையும் கனவுகளையும் புரிந்து கொண்டு உங்களுக்காக போராடுவதை உறுதி செய்வேன் எனவும், நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக எப்போதும் இருப்பேன் எனவும் வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்து பிரியங்கா காந்தி எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த மரியாதையை எனக்கு வழங்கியதற்கு நன்றி எனவும், தொடர்ந்து இந்த அபரிமிதமான அன்பு தொடர்ந்து தனக்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யுடிஎஃப்பில் உள்ள தனது தோழர்கள், கேரளா முழுவதும் உள்ள தலைவர்கள், தொழிலாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் இந்த பிரச்சாரத்தில் நம்ப முடியாத அளவுக்கு கடினமாக உழைத்த தனது அலுவலக சகாக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உணவு இல்லாமல், ஓய்வில்லாமல் கார் பயணத்தில் கொண்டே தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக உழைத்ததற்கு இந்த வெற்றி அனைவருக்கும் சொந்தமானது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் அளித்த அன்புக்கும் தைரியத்திற்கும் மிகவும் நன்றி என தனது அம்மா மற்றும் கணவரை குறிப்பிட்டும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு தனது சகோதரர் ராகுல், நீங்கள் அனைவரையும் விட மிகவும் துணிச்சலானவர், எனக்கு வழிகாட்டியதற்கும் எப்போதும் எனது பின்னால் இருப்பதற்கும் மிகவும் நன்றி எனவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி காவ்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.